வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியாவில் இன்று நடைபெறும் 22வது ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் மெய்நிகர் முறையில் கலந்து கொள்கிறார். ஆசியான் இந்தியா உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆசியான் தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் பங்கேற்று பேசுகையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா மீன்வளத்துறையில் உலகின் முன்னணி நாடாக விளங்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 127வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மோந்தா புயல் காரணமாக ஏனாம் பகுதியில் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஏனாம் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை 3 நாட்கள் விடுமுறை என்று ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செர்பியாவில் நடைபெற்ற உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பாவும் 55 கிலோ எடைப்பிரிவில் சரிகா மாலிக்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.